ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இப்போ நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக எழுதியிருக்கோம், எப்படி என்ன ஏது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே வந்து எழுதியிருப்பீங்க, சரிங்களா? இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஸ்டின் வந்து ஆர்டர் மட்டும் மேபி சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு வேறு மாதிரி வந்திருக்கலாம். பட் கொஸ்டின் சேம் தான். 100 கொஸ்டினில் அதாவது ஃபஸ்ட்டு 100 கொஸ்டினில் உங்களுக்கு எங்கே வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகிடலாம். 4வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம், ஃபஸ்ட்டு இது 5வது போயிருக்கலாம், அந்த மாதிரி. பட் கொஸ்டின்ஸ் வந்து சேம் தான், சரிங்களா? இதே கொஸ்டின்ஸ் தான் எல்லோரும் எழுதியிருப்பீங்க, ஓகேவா? குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், ஓகேவா? அதுக்கப்புறம் கானம். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணம்னா கூட்டம், காணம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் பிடிஎஃப்ல வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. அங்கு கேட்டேன், ஓகேவா? அதுதான் வந்து ஆன்சரு. அதுக்கப்புறம் பொறுத்துக்கெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒளி மரபை கண்டறிக. புல் அப்படின்னா வந்து நரலும், ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த புவியியல்ல அட்வான்ஸ்ன்னா என்ன அப்படின்ற மாதிரி, ஓகேவா? அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி. கடற்கரை இயக்ககம், ஓகேவா? புவியியல்ன்றதுனால அந்த ஆன்சர் வந்து வரும். அதுக்கு அடுத்து பார்ப்போம், சரிங்களா? பொறுத்துக்க தான் வந்து நிறைய வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உகிர் சுற்றின் அதில் வந்து அதற்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுற்று, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கண் எழுத்துக்கள் அப்படின்ற அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எதுன்னா கண்டகத்திரி. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது. சுக்கு, திப்பிலி, சிறுநாவற்பூ அப்படின்ட்டு. ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் ஈஸி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தூற்றின் கண் தூவிய வித்து. இது வந்து எந்த நூல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம், ஓகேவா? இந்த ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லுனாலே பொதுவா அந்த மெயினான சொல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஓலக்கம்ல ஓல் அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டார்ட்டிங் வேர்ட் இல்லையா? அதுதான் வந்து ஆன்சரா வந்து குடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைன்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு அறிந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா களி, கழி. களின்னா போரு, கழின்னா வந்து மிகுதி அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? அதுக்கு அடுத்து இதில் வந்து இடைச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவோ காய்ந்தது. அதுதான் வந்து கரெக்டான இது. அதுக்கப்புறம் வந்து சொற்றொடரை வந்து ஒழுங்குபடுத்துறது, ஓகேவா? கரெக்டாக இருக்கிறத எழுதுறது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது உண்மையிலே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அது, ஓகேவா? கரெக்டாக வந்து நம்ம எழுதணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா. இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து குறைத்து மதிப்பிடாதே அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? பொறுத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு, அது ஒன்று. அதுக்கப்புறம் டி.கே. சிதம்பரநாதர் வந்து தொடர்பில்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவர் வந்து பேராசிரியர் வந்து கிடையாது, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பிழையான தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இது எப்படின்னா இந்த காலையில்ன்றது வந்து காலை, இந்த காலை இல்லை பெரியலை வந்தால் வந்து இந்த மாடு, அதை காளை அதை தான் வந்து குறிக்கும். இது ராங்குன்றதுனால இதுதான் வந்து பிழையான தொடர், சரிங்களா? அதுக்கடுத்து செற்றம் அப்படின்னா வந்து எதிர் சொல் வந்து கேண்மை, சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்க அப்படின்றது. ஏன்னா இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அ, ஆ, இ, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் போனால் காணாச்சா அந்த மாதிரி பார்க்கணும், சரிங்களா? பார்த்தாலே உங்களுக்கு அந்த காணாச்சா தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஈஸியாக வந்து இருந்தது, ஓகேவா? ஒரு அணில் மரத்தில் ஏறியது வந்து கூற்று. காரணம் வந்து அதான் உயிரெழுத்து தொடங்குறப்போ வந்து ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அது உண்மைதான். அதனால தான் வந்து காரணம் சரி அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து இதுவுமே வந்து ஈஸியாக தான் வந்து இருந்தது. தேவக்கோட்டைக்கு தேவோட்டை, கோசவன் புதருக்கு கோவை,
அதுக்கப்புறம் பூந்தமல்லிக்கு பூனமல்லி இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ஈஸியா இருந்தது இதுல. ஓகேவா? அதுக்கப்புறம் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. இதுதான் வந்து இப்ப நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். யார் வேணாலும் வந்து எழுதலாம் அப்படின்ற மாரி தான். ஓகேவா? அப்புறம் வெட்டன் அப்படின்னா வந்து திறனாளர் அப்படின்ட்டு மீனிங். அதுக்கப்புறம் கிளேசியர் கலைச்சொல். அதுக்கு பார்த்தீங்கன்னா பனியாறு அப்படின்ட்டு அர்த்தம். அப்புறம் அடாரிங் அப்படின்றன்னா போற்றுதல் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தகுதியான் வென்று விடல். பொறுமை. ஓகேவா? பொறுமை வந்து அதற்கான மீனிங் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. நெறைய வந்து பொறுத்துக்க வந்து கேட்டிருந்தாங்க. அந்த காரணம், கூற்று அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்கேனருக்கு கட்புல மேவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொறியியல்ல பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹன்கரேஜ் அப்படின்றது வந்து ஊன்று தலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலை பிசகு அப்படின்னா, தீய காலத்த தான் வந்து அது வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் ஆப்பசைத்த குரங்கனைப் போல அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, வேதனை அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. அப்புறம் பாடும் பாடல் ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால பெயரெச்சம்ல வருது. இது எல்லாமே வந்து பார்க்க பார்க்க அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாரி தாரணி அப்படின்னா பூமி, உலகம். ஓகேவா? அத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில வந்து பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழம் தான். சரிங்களா? அதுதான் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிறவினை தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன் மாலை அணிவித்தான். ஓகேவா? இது வந்து பிறவினை தொடர். அதுக்கடுத்து "தனிமரம் காட்டாகாதுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான பழமொழிக்கு என்னன்னா, அதான் தனியா வந்து இல்லாம அந்த நட்பை பெருக்கறது தான் வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "பிற்பயக்கும் நற்பாலவை" ஓகேவா? இதில இந்த பழமொழியில என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்ட்டு, "ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே" அப்படின்றது தான். சரிங்களா? இந்த தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்த்துகீசிய மொழி. சரிங்களா? இதெல்லாம் வந்து பொறுத்துக்கோலாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணா ரொம்ப நேரம் வந்து போகும். ஓகேங்களா? 20 நிமிஷம், 30 நிமிஷம் வீடியோ போவும். கண்டிப்பா யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? நான் இத ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்ச அளவு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? புள்ளின் உரிப்பை கண்டறிகன்னா தளிர் அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் மோனோபிளே கண்ட்ரோல்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படின்ட்டு அர்த்தம். பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அசால்ட்டா வந்து 4 கொஸ்டின்ஸ் 4 ஆன்சர் வந்து அடிக்கலாம். அந்த மாரி இந்த பேராகிராஃப் குடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து ஈஸியா இருந்துச்சு. "நான்மணிக்கடிகை" என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் வந்து நாகனார். சரிங்களா? அதுக்கப்புறம் "மண்ணோடு ஏந்த மரத்தனர்ன்னு" வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்ன்னா, இரக்கம் இல்லாதவர் அப்படின்ட்டு. சரிங்களா? "பொருந்தாத இணையை கண்டறிக" அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும். அதுக்கு முன்னாடி வேர்டு. தா, நா, ரா, னா. பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. அதனால தான் வந்து குடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளா வந்து யோசிச்சாலே போதும். ஈஸியாவே வந்து பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த மாரியான அப்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மத்த கொஸ்டின்ஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் எல்லா அப்டேட்ஸுமே அதில தான் வந்து பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் பிடிஎஃப்லயும் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். ஓகேவா? அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.